மலேசியர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்கு 2இல் உள்ள நிதியை தங்கள் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களை செலுத்த பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி அமார் தெரிவித்துள்ளார். இது செயல்படுத்தப்பட்டால் தனியார் சுகாதார சேவையை அணுகக்கூடிய 16 மில்லியன் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் என்று புல்லட்டின் டிவி3 ஊடகத்திற்கு வழங்கிய செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அணுகுமுறை பல நாடுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசியாவில் மொத்த சுகாதார செலவுகளில் 32 விழுக்காடு காப்பீட்டின் கீழ் வருவதற்கு பதிலாக நோயாளிகளால் தங்கள் சொந்த செலவில் செலுத்தப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இபிஎஃப் கணக்கு 2இல் இருந்து ஒரு சிறிய சதவிகிதம் மட்டுமே காப்பீட்டு கட்டணத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் உறுப்பினர்கள் அதை உணர மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். ஏனெனில் அது அவர்களின் பைகளில் இருந்து அல்ல, அவர்களின் இபிஎஃப் கணக்குகளில் இருந்து வருகிறது என்று அவர் கூறினார். இதுதான் சிறந்த வழி என்றும், நாளின் இறுதியில் சிங்கப்பூரை போலவே நமது மக்களுக்கும் தேவையான காப்பீடு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.